ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் என்னோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றிதலையும் வாழ்த்துதலையும் சொல்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவி, கிறிஸ்து அழைக்கிறார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாமும் கூட கர்த்தருடைய நாமத்தை, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை ஒரு ஜீவனுள்ள நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் தேவன் சொன்னார், 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன், மரித்தாலும் நான் பிழைப்பேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த திருநாளை நினைவு கூறும்படியாக நாம் ஒன்று கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிப்போமா? அந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து பிறந்த பிறகு கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த நாட்களில் வாழ்ந்த அகத்திய மாமுனிவர் என்று சொல்லி ஒரு முனிவர் வாழ்ந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவரை தவிர உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை. அவர்தான் மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தவர், மனிதனுடைய அக்கிரமத்துக்காக மரித்தவர். தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்த அந்த அகத்திய மாமுனிவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை நாம் ஒவ்வொரு பாடலாக நாம் பாடுவோம் என்று சொன்னால் மிகையாகாது பிரியமானவர்களே. ஆனால் ஒரு பாடல் ஆணித்தரமாக இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தை ஒத்து எல்லா வசனங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி என்றால் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்த, ஜோதியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீ வணங்கிக்கொள். அவரை தவிர இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை. அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் மண்ணினுடைய பாவத்திற்கு மரித்தவர் என்று சொல்லி வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இந்நானிலத்தை, இந்த உலகத்தை ஒரு நொடியில் படைத்து மண்ணில் குணமான மனிதனை படைத்து என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது இந்த வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே மண்ணிலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்தார். அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அந்த ஆவிதான் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரிடத்திலே மரித்த பிறகு சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்நானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதனை படைத்து பின்பு இக்குவலயத்தில் தானும் ஒரு குருவாய் வந்து என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு போதிக்கக்கூடிய ஒரு போதகராக, நல்ல போதகராக இந்த உலகத்திலே வந்து போதித்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல், சம்சாரம் இல்லாமல் வாழ்ந்து தவத்தை காட்டி அன்பான சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி, அகண்டதளம் சென்றவரை அண்டுவாயே, பரலோகம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த அகத்திய மாமுனிவர் பாடுகிறார். அந்த பாடலை நாம் கேட்போம். சரணம் சரணமாக கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இந்நானிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதனை படைத்து பின்பு இக்குவலயத்தில் தானும் ஒரு குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசியாய் வாழ்ந்து தவத்தை காட்டி அன்பான சீசர்களை எடுத்து போட்டு அகண்டதளம் சென்றவரை அண்டுவாயே, அகண்டதளம் சென்றவரை அண்டுவாயே, அகண்டதளம் சென்றவரை அண்டுவாயே. இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே, இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே, இந்த உலகத்தில் இல்லா அவர் அன்புமயமே. இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே.
அமரர் எல்லாம் புகழ்ந்து ஆனந்த பண்பாடி, அமரர் எல்லாம் புகழ்ந்து ஆனந்த பண்பாடி, அனுதினம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், அனுதினம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே. மரித்து போனவர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடி ஆனந்த முழக்கமிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி பறைசாற்றி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த பாடல் எத்தனை அருமையானது! அவர் பாடுகிறார், அகத்திய மாமுனிவர் பாடுகிறார். உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே தேவனாகிய கர்த்தர் வாரத்தின் முதல் நாளிலே மரியாள் அந்த கல்லறைக்கு செல்லுகிறார்கள். அந்த கல்லறைக்கு செல்லும் பொழுது அந்த கல்லறை கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆச்சரியமான காரியமாயிருக்கிறது. அந்த கல்லை யாராலையும் தள்ள முடியாது. அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு என் இயேசு எங்கே, என் தேவன் எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே முதல் வசனத்தில் இந்த காலை வேளையிலே மரியாள் தேடுகிறாள். இருட்டோடே அதிகாலையிலே இன்றைக்கு நாம் எந்த வேளையிலே ஆண்டவரை தேடுகிறோம்? மரியாள் இருட்டோடே அதிகாலையிலே தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதிகாலையிலே தேடுகிறோமா? அந்த இருட்டான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாலை வேளையினுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நாம் அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபிக்கிறோமா? பிரியமானவர்களே, காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன வேத வசனம் அது அந்த அம்மாவுக்கு நிறைவாக இருக்கிறபடியால் இந்த அம்மா கல்லறையிடத்தில் போய் இயேசுவை தேடுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவரோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர். அமரர் எல்லாம் புகழ்ந்து ஆனந்த பண்பாடி, அமரர் எல்லாம் புகழ்ந்து ஆனந்த பண்பாடி, அனுதினம் துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும், அனுதினம் துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே. இந்த உலகத்தை ஒருதலை பட்சமாக பார்க்காமல் எல்லாரும் வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக வந்தார். ஆனால் மனிதனோ பாவம் செய்யும்படியாக ஆதாம் இடத்திலே ஏமாள் இடத்திலே சர்வமானது வஞ்சித்து அவளை பாவம் செய்ய வைத்தது. அந்த வித்தானது தான் இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பாவமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நல்ல பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த ஒருவனை படைத்து அதிலிருந்து தேவ சந்ததியை பரிசுத்த பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்காக கர்த்தர் திருவுளம் பற்றினார். பிரியமானவர்களே, ஆனால் மனிதனோ பாவம் செய்து அக்கிரமம் செய்து அந்த பாவத்தில் ஜீவித்து அந்த பாவத்தில் மரித்து போகிறான். அது மரிக்க கூடாது என்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் பறைசாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஒரு தலை பட்சமாக உலகத்தை காணாமல், ஒரு தலை பட்சமாக உலகத்தை காணாமல் மன ஆறுதலை கொண்டு அனைவரும் வேண்டும் என்று காவுதடி கொண்டு கல்வாரி மலை சென்று, காவுதடி கொண்டு கல்வாரி மலை சென்று சாபூதனை ஏற்க மனித சரீரத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே. தனக்கு தனக்கு என்று சொல்லி பிசாசானவன் எல்லாரையும் வஞ்சித்து அவன் பக்கமா இழுத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். பாவம் செய்து மடிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் பிசாசானவன் தந்திரமானவன். அந்த பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த வேதாங்கத்தில் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை வசனங்களை நாம் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொண்டு எதிர்த்து போராடுவோம் என்று சொன்னால் பிசாசானவன் ஓடி போவான். பிரியமானவர்களே, ஒரு தலை பட்சமாக உலகத்தை காணாமல் மன ஆறுதலை கொண்டு
அனைவரும் வேண்டும் என்று காபூதடி கொண்டு கல்வாரி மலை சென்று சாபூதனை ஏற்க மனித சரீரத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே. தனக்கு தனக்கு என்று மினுக்கு உடல் காட்டி ஒயிலாக நடை போட்டு மயில் போல வந்த பேயை, தனக்கு தனக்கு என்று மினுக்கு உடல் காட்டி ஒயிலாக நடை போட்டு மயில் போல வந்த பேயை அடக்கி ஆளும் சகல அதிகாரம் கொண்டவரே, இகமாதில் இம்மானு வேல் என்னும் பெயருடைய இயேசு கிறிஸ்து நம்ம அன்பு தெய்வமே. மரணத்தின் கூரை ஒடித்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் கூரை உடைத்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுபோலதான் நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்துவிட்டால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆனால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் மறுரூபமடைந்த அந்த மேகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ரகசிய வருகையில் வரும்போது அவரோடு கூட நாம் நிற்போம் பிரியமானவர்களே. நாம் ஆயத்தமாகி அவரோடு கூட ஒன்று சேர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் நம்முடையது. பரலோக ராஜ்யம் நம்மை பலவந்தப்படுத்துகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தில் நாம் போய் சேருவோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எபேசியர் 5:27, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மகிமையுள்ள சபையாக, பரிசுத்த சபையாக, கரை திரை இல்லாதபடி பிழையற்ற சபையாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற காரியம் எவ்வளவு அன்பானது. அவர் நம்மேல் வைத்த அன்பு அல்லவா. 2 கொரிந்தியர் 5:17 நாம் பார்க்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ள காரியங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாற்றப்படும் என்று சொல்லி வேதம் திருவுளம் பற்றுகிறது பிரியமானே. தேவனாகிய கர்த்தர் அவர் 2 கொரிந்தியர் 18:15-23 ஆதாமுக்குள் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்தெழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆதாம் ஏவாள் பறிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அந்த கனியை பறித்து புசித்து பாவத்திலே ஈடுபட்டார்கள், பாவத்திற்கு அடிமையானார்கள். அந்த சந்ததி அப்படியாகத்தான் வருகிறது பிரியமானே. ஆதியாகமம் 1:24 பார்க்கிறோம், மனுஷனையும் மனுஷையும் தமது சாயலாக படைத்தார், அவருடைய சாயலாக மனிதனையும் மனுஷையும் அவர் படைத்தார் பிரியமானவர்களே. எத்தனை அன்பு! அவரை போலவே நம்மை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பின காரியம் அது உண்மையிலே அன்பான காரியம். ஆனால் மனிதனுக்குள் தேவ சாயல் உண்டானது, மனிதனுக்குள் தேவ ஆவி உண்டானது. மனிதனுக்குள் அந்த ஆவி, இயேசுவினுடைய ஆவி நாசியிலே சுவாசத்தை ஆதாமுக்குள் ஊதும்போது அது ஆவி உயிர் பெற்றெழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவி தான் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆவி தேவனை விட்டு நம்மிடத்திலிருந்து பிரியும் என்று சொன்னால் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அந்த பாவத்திலே நிச்சயமாக மரணம்தான் நமக்கு கை கொடுக்கும் பிரியமானவர்களே. தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். நாம் நம் சரீரத்தில் தேவ சாயல் பெற்றவர்கள் அல்ல, ஆத்துமாவிலும் தேவ சாயல் பெற்றவர்கள் அல்ல. நாம் ஆவியிலே தேவ சாயல் பெற்றிருக்கிறோம். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி விட்டார், நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அந்த ஆவிதான் புதுப்பிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றி, பாவ காரியங்களை விட்டு அகற்றி, அந்த அக்கிரம காரியங்களை விட்டு அகற்றி, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நம்மை சேர்க்கும்படியாக யோபு எழுதின புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆவியை பற்றி சொல்லுகிறார் 32:8, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, அது சர்வ வல்லவருடைய சுவாசமே. அந்த சுவாசம்தான் ஆதாமுக்குள் ஊடப்பட்டது, நமக்குள் வந்திருக்கிறது. அந்த ஆவி நம்மை விட்டு போய்விட்டால்
நாம் பாபத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். பெரியமானே, மனுஷனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் மகிமையின் காரியம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக, மகிமையின் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆவி நம்மிலிருந்து எடுபடாமல் அது நிலைத்திருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மளே நிலைத்திருந்து அவரோடு கூட அந்நிய பாஷைகளை பேசி உறவாடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் அவர் ஆவியை விட்டு நம்ம பிரிந்து போனால் அது சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, மரணம் என்றால் பிரிந்து போவது. அது நம்மிடத்திலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று சொன்னால், ஆவி நம்மிடத்திலிருந்து பிரியாமல் இருந்தால் தேவனுடைய ஆவி நம்மளே நிலைத்திருக்கிறது. கர்த்தரில் நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற காரியம். பிரியமானவர்களே, மரணத்தின் கூரொடித்து பாதாளத்தையும் ஜெயித்து, மரணத்தின் கூரொடித்து பாதாளத்தையும் ஜெயித்து, நரகத்தின் அதிபதியாம் சூரனையே வதைத்து, நமக்கெனவே இந்த நானிலத்தில் ஜனித்து, நமக்கெனவே இந்த நானிலத்தில் ஜனித்து, மகிமையின் பேரின்பத்தை அடையும் வழி வகுத்த, மகிமையின் பேரின்பத்தை அடையும் வழி வகுத்த இயேசு கிறிஸ்து நம் அன்பு தெய்வமே. பிரியமானவர்களே, சங்கீதம் 8:5 நாம் பார்க்கிறோம், ஆதாமை சற்று சிறியவனாக படைத்தார். தேவனுக்குள் சுவாசம், அறிவு, எல்லாம் வல்லமை எல்லாம் இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆவி மாத்திரம் ஆதாமுக்குள் இருந்தது. அந்த ஆதாமுக்குள் இருந்த ஆவி பிரிந்து போகும்போது தேவனுடைய ஆவி அவனிடத்திலிருந்து பிரிந்து போகிறது. தேவனுக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. அந்த துண்டிக்கப்பட போதுதான் அவர்கள் மரங்கள் நடுவிலே, செடிகள் நடுவிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் கேட்கும்போது, நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெருமாளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக மகிமையின் உடையை கொடுத்திருக்கிறார். இதை நாம் அணிந்து கொள்வோம் என்று சொன்னால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படியாக நாம் வசனத்தை இருதயத்துக்குள்ளே வைத்து, இருதயத்திலிருந்து வசனங்களை எடுத்து பேசும்போது பிசாசானவன் ஓடி போவான். ஆண்டவருக்கே பிசாசானவன் சோதிக்கப்படுகிறான். ஆனால் நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் வரும்பொழுது அந்த வார்த்தை இயேசுவானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால், இயேசு சுவாசித்த அந்த ஊதின அந்த சுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் பிசாசு பயந்து ஓடி விடுவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். நமக்குள்ளே உயிர்த்தெழுந்திருக்கிறாரா? நமக்குள்ளே பிறந்திருக்கிறாரா? நமக்குள்ளே பிறந்திருந்தாலும் இடையிலே நாம் அவரை மறுதலித்ததுண்டு. பேதுருவை போல மறுதலித்திருக்கிறோம். ஆனால் மனம் கசந்து அழுகிறார் பேதுரு. கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுந்த பிறகு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். பேதுருவே, சிநேகிதனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி கதறி 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 அழுத வசனங்கள் நிறைய இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கடைசியிலே இயேசுவுக்கு போல என்னை மரிக்க விட வேண்டாம், இயேசுவை போல நான் மரிக்க மாட்டேன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அப்படியாக சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ மக்களே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை இயேசுவானவர் உயிர்ப்பிக்கும்படியாய், உங்கள் ஜீவனை உயிர்ப்பிக்கும்படியாய், உங்கள் எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கும்படியாய் திருவுளம் பற்ற வந்திருக்கிறார். இந்த ஆராதனையிலே நாம் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெயம் எடுப்போம், உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலுயா என்று சொல்லி நாம் சொல்லுவோமா? எல்லாரும் இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலுயா, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த அன்புள்ள வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் நல்லவர், அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், அடியனுக்காக ஜெபியுங்கள். இயேசு நல்லவர் என்பதை நீங்களும் ருசி பார்த்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லாரும் உயிரோடு எழுந்தவர்களாய், உயிர்ப்பிக்கிறவர்களாய் இயேசு உங்களை நோக்கி அழைக்கிறார். இந்த கிறிஸ்து அழைக்கிறார். இந்த ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இலவசமாக உங்கள் தாளந்துகளை இந்த ஊழியத்தில் பயன்படுத்துங்கள். பாஸ்டர் டேனியல் செல்லமுத்து அவர்கள் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த கிறிஸ்து அழைக்கிறார். ஊழியம் அன்போடு அழைக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பணமும் இல்லாமல் உங்களுடைய தாளந்துகளை இதில் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகமெங்கும் போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இந்த துதி ஜெப ஆராதனையை பார்த்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்று நீங்களும் எங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவியில் ஆராதனை செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக முற்றிலும் இலவசமாக எடுத்து ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்புக்கு 7667759029. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.